இன்று நாம் பார்க்கப் போவது ஒரு சதுரங்க வீரரின் வாழ்க்கை, ஒரு மறக்க முடியாத பயணம். 1974 ஏப்ரல் 29ஆம் தேதி புதுச்சேரியில் ஒரு சிறுவனின் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். அப்போது அவருக்கு வயது வெறும் 6. அவர்தான் புதுவையின் நம்பிக்கை நட்சத்திரம் சத்யநாராயணன் விஸ்வநாதன். அந்த நாளில் அவர் முதன்முறையாக மேடை ஏறினார். பாண்டிச்சேரி ஸ்டேட் சப் ஜூனியர் அண்டர் 16 சாம்பியன்ஷிப்பில் ஜாயிண்ட் ஃபர்ஸ்ட் வந்ததற்காக அவருக்கு பரிசு வழங்கப்பட்டது. சிறிய வயதிலேயே பெரிய கனவுகளுடன் பயணத்தை தொடங்கிய அந்த சிறுவனுக்கு அப்போதைய புதுச்சேரி லெப்டினன்ட் கவர்னரின் மனைவி திருமதி செடி லால் பரிசு வழங்கினார். அந்த வெற்றியைத் தொடர்ந்து அவரது பெயர் தி இந்து மற்றும் பிரெஞ்சு நாளிதழ் லே ட்ரேட் டி யூனியன் ஆகியவற்றில் வெளியாகியது. அதே செய்தியில் அவரது அண்ணன் ரவிச்சந்திரன் சீனியர் பிரிவில் சிறந்த வீரர் விருது பெற்றதும் குறிப்பிடப்பட்டது. அந்த பரிசு அவரது வாழ்க்கையில் ஒரு முக்கிய நினைவாக இன்று வரை நிலைத்திருக்கிறது. அவரின் சதுரங்க பயணம் மிகவும் இளம் வயதிலேயே தொடங்கியது. 5 வயதில் அவருக்கு சதுரங்கம் கற்றுக் கொடுத்தவர்கள் அவரது அண்ணன்கள் சிவகுமார் விஸ்வநாதன் மற்றும் வி ரவிச்சந்திரன். இருவரும் முன்னாள் மாநில சாம்பியன்கள். குறிப்பாக ரவிச்சந்திரன் 1978இல் எர்ணாகுளத்தில் நடைபெற்ற தேசிய ஏ சாம்பியன்ஷிப்பில் புதுச்சேரி சார்பாக விளையாடிய ஒரே வீரராக இருந்தார். இதில் இந்தியாவின் மிகச்சிறந்த 20 முன்னணி வீரர்கள் பங்கேற்றார்கள். ஒரு சிறிய வெற்றியில் தொடங்கிய இந்த பயணம் 15 ஆண்டுகள் நீண்ட சதுரங்க வாழ்க்கையாக மாறியது. இந்த காலகட்டத்தில் அவர் பல தேசிய பட்டங்கள், மாநில சாம்பியன்ஷிப்புகள் மற்றும் சர்வதேச எலோ ரேட்டிங் பெற்றார். 84 போட்டிகளில் 48 முறை முதல் 3 இடங்களில் இடம்பெற்றது அவரது திறமையை வெளிப்படுத்துகிறது. சதுரங்கம் அவருக்கு ஒரு விளையாட்டு மட்டுமல்ல, அது வாழ்க்கையை புரிந்து கொள்ள உதவிய ஒரு பாடமாக இருந்தது. திட்டமிடல், முன்னோசனை, டெக்னிக், டிஃபென்ஸ், மன வலிமை, உடல் ஆரோக்கியத்தின் முக்கியத்துவம் இவை அனைத்தையும் அந்த விளையாட்டு அவருக்கு கற்றுக் கொடுத்தது. இந்த வெற்றியின் பின்னால் அவரது குடும்பத்தின் பங்கு மிக முக்கியம். அவரது அண்ணன்கள் அவரின் முதல் ஆசிரியர்கள். அவரது தாய் அவருக்கு ஆசிர்வாதமாகவும் தந்தை உறுதியான ஆதரவாகவும் இருந்தனர். ஒவ்வொரு போட்டிக்கும் முன்பும் தாயின் ஆசிர்வாதம் பெறுவது அவருக்கு வழக்கமாக இருந்தது. 1983இல் கோவாவின் பனாஜியில் நடைபெற்ற தேசிய சப் ஜூனியர் சாம்பியன்ஷிப்பில் ஒரு முக்கிய தருணம் உருவானது. அந்த போட்டியில் அவருக்கு எதிராக விளையாடியவர் அப்போது இளம் வீரராக இருந்த விஸ்வநாதன் ஆனந்த். இருவரும் முன்னிலையில் இருந்த நிலையில் அந்த ஆட்டம் சாம்பியன்ஷிப் முடிவை தீர்மானிக்கும் வகையில் அமைந்தது. இறுதியில் ஆனந்த் 9 போட்டிகளிலும் வென்று தேசிய சப் ஜூனியர் சாம்பியனானார். சத்யநாராயணன் 7.5 புள்ளிகளுடன் 2ஆம் இடம் பிடித்தார். அந்த அனுபவம் அவரது வாழ்க்கையில் ஒரு திருப்பமாக அமைந்தது. பின்னர் 1987இல் சென்னை தால் செஸ் கிளப்பில் நடைபெற்ற பிளிட்ஸ் போட்டியிலும் இருவரும் மீண்டும் மோதினர். அப்போது அவர்களை லைட்னிங் கிட்ஸ் என்று அழைத்தனர். போட்டிக்குப் பிறகு ஆல் இண்டியா ரேடியோவில் நடந்த பேட்டியில், நான் உலக சாம்பியனாக வேண்டும் என்று ஆனந்த் கூறினார். பின்னர் அதை சாதித்தார். அதே நேரத்தில் நான் கிராண்ட் மாஸ்டராக வேண்டும் என்று சத்யநாராயணன் கூறினார். ஆனால் வாழ்க்கை அவரை வேறு பாதைக்கு அழைத்துச் சென்றது. இன்று அவர் தனது வாழ்க்கையையும் தொழிலையும் சதுரங்கம் போலவே நடத்துகிறார். ஒவ்வொரு முடிவும் ஒரு நகர்வு, ஒவ்வொரு சவாலும் ஒரு எதிரொலி. வாழ்க்கை ஒரு சதுரங்கம். அதை எப்படி விளையாடுகிறோம் என்பதே உண்மையான வெற்றி. நன்றி.